பூ பேரு கொண்ட மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மாமா பொண்ணா? தாமரை உன்னதாமா சொல்றா? நடுவுல பேசாத பாவம் மறந்துட போறான். சும்மாரா, இது என்ன டிராமா டைலாகடா மறக்கிறதுக்கு? இப்ப நீ சொல்லியா? மாமா பொண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டா காரு பங்களான்னு நல்ல வசதியோட 4-5 குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ என்னையா பேசிட்டு இருக்க? 500 ரூபாயா? 500 ரூபாய் கரெக்டா சொன்னா கதிரு. இந்த ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா தகும். இருடா எடுத்துட்டு வரேன். அப்பா நில்லுப்பா. டேய் டேய் டிங் அறிவிட்டவனே. எங்க அப்பா முன்னாடி தப்பா சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே. டேய் டேய் கதிரு. ஏண்டா அவன் நல்ல விஷயம் சொல்ற, அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டியாடா? டேய் அவனுக்கு கருணாக்குடா. அவன் சொன்னானா நிச்சயம் பழிக்கும்டா. டேய் எனக்கு கூட தாமரைக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியா வருமானு என் மனசுல ஒரு டவுட் இருந்துச்சுடா. இப்ப அவன் சொன்னது கிளியர் ஆயிடுச்சுடா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை உனக்கு தாமரைக்கு வச்சிட வேண்டியதா? அப்பா குடுகுடுப்புக்காரன் சொல்றத போய் நம்புறியப்பா? டேய் இவன் சாதாரண குடுகுடுப்பாரு இல்லடா. முன்னொரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான். உங்க வாழ்க்கை இருட்டாயிடும்னு சொன்னான்டா. உடனே கரண்ட் போயிடுச்சுடா. அப்பா அவனே சொல்லிட்டு அந்த பக்கம் போய் மெயின் ஆஃப் பண்ணிருப்பான். இல்லடா, அவன் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற எனக்கு தீபிகா படுகோன் கனவுல வரணும்? அவையே என்னை எட்டி உதைக்கணும்? நான் ஏன் இந்த குடுகுடுப்பார சொல்றத வெளியே வந்து நின்னு கேட்கணும்? இது எல்லாமே தெய்வ சங்கல்பம்டா. உனக்கும் தாமரைக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இந்த கருணாக்கு குடுகுடுப்பார சொன்னது கட்டாயம் பழிக்கும். நான் நடத்தி காட்டுறேன். தாமரை சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா. காஃபி வேணாமா? பாயாசம் வைக்கிறேன். இது காலையில 5 மணி. பரவாயில்லமா, பாயாசம் 4 மணி கூட குடிப்பேன். வா நீ வா. நல்ல செய்தி வா, கேட்டாச்சு வா. ஏய் குடுகுடுப்ப சோதப்பிட்டியடா. போச்சு எல்லாம் போச்சு. ரெண்டாவது பிளான் முடிஞ்சிருச்சு. அந்த குடுகுடுப்பக்காரன் டைலாக மாத்தி சொல்லிட்டு வாழ்க்கை ரூட்டை மாத்திட்டானே. எங்க அப்பா மனசுல நான் தாமரையை தான் கட்டிக்கணும்னு நல்லா ஏத்தி விட்டு போயிட்டான். அவன் ஏன் இப்படி நல்ல விதமா பேசினா? ஒருவேளை உண்மையிலேயே அவனை செக்கமாட்டு பேச வச்சிருக்குமோ? சச்சா வரட்டும், அவனுக்கு இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆஹா கதிரு மாட்டின காது எடுத்துருவானே. டேய் 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 குடுகுடுப்ப நில்றா. டேய் இந்த பக்கம் ஓடியா நீ? மாட்டினாடா. ஐயோ அடிக்காதீங்க தம்பி, அடிக்காதீங்க தம்பி. ஜக்கம்மா அடிக்காதீங்க தம்பி, ஜக்கம்மா அடிக்காதீங்க தம்பி. ஐயோ ஏண்டா 500 ரூபாய் வாங்கிட்டு ஏண்டா மாத்தி சொன்ன? முதல்ல கையெடுக்க தம்பி, அப்புறமா பேசுங்க. ஏய் கை எடுத்தத நீ ஓடிடுவியடா. டேய் சொல்றா. ஐயோ ஐயோ தம்பி, எனக்கு மட்டும் தான் 500 ரூபாய் கொடுத்தீங்க. ஜக்கம்மாக்கு எதுவுமே கொடுக்கலையா? அதான் மாத்தி சொல்லிட்டேன் ஜக்கம்மா. டேய் உனக்கே 500 அதிகம், இதுல ஜக்கம்மாக்கு வேறயா? டேய் பணத்தை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வராம இருந்திருந்தா கூட நான் தப்பிச்சிருப்பேனடா. வீட்டுக்கு வந்து மாத்தி சொன்ன பத்தியா? ஐயா அடிக்காதீங்க. ஐயா ஐயா தம்பி 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 இப்படியே அடிச்சீங்க நான் மை வச்சு உங்க கை கால் விலகாம பண்ணிடுவேன். ஏய் நீ வெத்தலையில மை வச்சு தான் உன் வேலையை காட்டுவ. நான் குனிய வச்சு வெயிட்டா இல்ல இண்டு வச்சாலே என் வேலை முடிஞ்சுடா. மாமா விடுங்க அவரை. எதுக்காக அடிச்சிட்டு இருக்கீங்க? அது இது வேற உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு நீ எப்படி மாமா சொல்லுவ? அந்த ஆளுக்கு காசு கொடுத்துட்டு நீ தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 நாள்ல நான் செத்துருவேன்னு சொல்ல சொன்ன. நீ 5 மணிக்கு வான்னு சொன்னல, காலையிலேயே சாயந்தரமா அந்த ஆளுக்கு தெரியல. அவரு நீங்க இல்லாதப்ப சாயந்தரம் 5 மணிக்கு வந்து நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னாரு.
சொதப்பிட்டியா? காலையில் 5 மணி தானே வர சொன்னேன். ஐயோ மாமா, சொதப்புறது அவர் இல்ல, நீதான். டைம் ஒழுங்கா சொல்லணும்ல. நல்ல வேலை மாமா, சாயந்தரம் இவர் வரும்போது பெரிய மாமா வீட்ல இல்ல. எங்க அப்பா வீட்டுல இல்லாதது உனக்கு நல்ல வேலைடி, எனக்கு கெட்ட வேலை. யோ சரி, தப்பான டைம் சொல்லிட்டேன்யா, அத்தோட விட வேண்டியதானே. ஏன் காலைல வந்த மறுபடியும்? எப்படி தம்பி வராம இருக்க முடியும்? அந்த அம்மா 1000 ரூபாய் கொடுக்குறேன் சொன்னது அப்படியே மாத்தி சொல்லுன்னு சொன்னாங்க. அதை எழுதி வேற கொடுத்தாங்களே. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? என்ன மாமா இதுக்கே இப்படி ஷாக் அடிக்கிற? நீங்க மட்டும் தான் பாக்யராஜ் படம்ல பாப்பீங்களா? நாங்களும் பாப்போம். சூப்பர்பா, நீ இது தம்பியை விட புத்திசாலியா இருக்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் குடுகுடுப்பு. ஏய், நீ ரொம்ப ஓவரா போறடி. மாமா, நான் ஒன்னும் ஓவராவே போல. நீங்க போட்டு ஓவர் தான் இது. நான் 6 அடிச்சேன், அவ்வளவுதான். இந்தாங்க. 1000 ரூபாயா? மாமா, நீ இன்னொரு தப்பு பண்ணிட்ட மாமா. இந்த மாதிரி ஜிகர் தண்ட வேலைக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காசே தரணும். முன்னாடி இந்த மாதிரி கொடுத்தா இப்படிதான் சொதப்புவாங்க. ஆமா, நான் வரபா, நீ மகராசியா இருக்கணும். வரேன் காதர் தம்பி. கதிரு. மாமா. ஆமா, நீ எப்படி 1000 ரூபா கொடுத்த? ஏண்டி, உனக்கு ஏது இவ்வளோ பணம்? என்கிட்ட ஏது மாமா இவ்ளோ பணம்? இது உங்களோட பணம் தான். ஏன் பணமா? அடி பாவி, அப்ப திருநியா? என்ன மாமா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு கொத்து சாவியா மாமா என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி நான் திருடுவேன்? நான் வரேன். விக்கி மாதிரி பெரிய பெரிய ஆளுட்டெல்லாம் நான் சவால் விட்டு ஜெயிச்சேன். இவகிட்ட மாட்டிட்டு இப்படி முடிக்கிறேனே. மறுபடியும் சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நல்லா நல்லா கிளீன் பண்ணும். இதா இந்த பக்கம், அந்த பக்கம். இந்த ஜாயிண்ட்ல இருந்தா, இந்த ஜாயிண்ட்ல என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா குடையணும். இப்படி குடைஞ்சா தான் நல்லா கிளீன் ஆகும். இந்த பாருங்க, நான் சமையக்காரன், எனக்கு சமையல் மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க். ஓகே, இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒன்றும் தரமாட்டேன். தரமாட்டேடா? அப்ப நான் லேபர் கோர்ட்டுக்கு போறேன். லேபர் கோர்ட்டுக்கு போ, இல்ல டென்னிஸ் கோர்ட்டுக்கு போ. யாரு? ஓ, பிராந்தன் வந்து. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். பாத்தேடா, வீட்டை எவ்வளவு அழகா ஒட்டடை அடிச்சு கிளீனா வச்சுட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க இந்த வீட்டை எவ்வளவு கிளீனா வச்சிருக்கீங்கன்னு இந்த காலனியே சொல்லுதே. ஐயோ, காலனிலே சொல்றா, பரவாயில்லையே. அதே நான் சமயக்காரனாகும், மற்றவளுக்கு சாப்பாடு போடுறேன் இல்லையா? சுத்தம் சுகம் தரும்பா, அதனால வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கேன். வெளியே மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, உள்ளேயும் சுத்தமா இருக்கணும். உள்ளேயும் சுத்தம் தானே, சுத்தமா இருக்கு உள்ள. நீங்க பாக்குறா, ஹால், கிச்சன், டாய்லெட் அதுவும் கிளீனா இருக்கு. பாக்குறா டாய்லெட்டை. வாங்க. உங்க வாய்ஸ் கேட்டுது, அதான் வாடகை கொடுக்கலான்னு வந்தேன். தேதி 2 ஆச்சு, நானும் வாடகை கொடுக்கணும் மறந்தே போயிட்டேனே. ஆமா சார், நீங்க மொத்தம் 16,000 ரூபா வாடகை கொடுக்கணும். 16 எப்படி? 9,000 தான் என்னுடைய வாடகை. உங்க வீட்டுக்கு 9,000 ரூபா, மாமி வீட்டுக்கு 7,000 ரூபா, மொத்தம் 16,000 ரூபா கொடுங்க. எங்க வாடகை ஏன் அவர்கிட்ட கேக்குறீங்க? சொல்றேன். வீட்டை உங்க 2 பேருக்கும் வாடகை கொடுக்கும்போது வாட்டர் டேங்க் ஷேரு, எலக்ட்ரிசிட்டி மீட்ரு, இந்த மாதிரி காமன் விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒருபடி மேலே போய் வாழ்க்கையே ஷேர் பண்ணிக்கிறீங்களாமே. நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. நான் ஒன்றும் பொடி வச்சு பேசல, நீங்க தான் மாமிக்கு சொக்கு பொடி போட்டுருக்கா இந்த காலனியே பேசிக்கிறாங்களே. ஏய், கையை கீழே இருக்கியா? என் வீட்டில் குடி இருந்துட்டு என்னைய கை நீட்டி மிரட்டுறியா? அப்பாண்டமா பேசினால் அப்படித்தான் பண்ணுவேன். வீட்டு ஓனர்னா என்ன வேணாலும் பேசலாமா? இந்த பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, பரவாயில்லை. பாவ மாமி, அவளை பத்தி வரம்பு மீறி பேசண்டா. நான் ஒன்றும் வரம்பு மீறி பேசல. காலனியில் இருக்கிற அத்தனை குடும்பமும் நீங்களும் கோமதி மாமியும் வரம்பு மீறி நடந்துக்கிறதாக புகார் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க.
கையெழுத்து போட்டிருக்கானே இதுல. கிட்டா என்ன நீ எப்படி ஒப்பமிட்டாய்? சத்தியமா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா. காலனி செக்ரட்டரி ஒரு பேப்பரை நீட்டினார். அதுல ஃபுல்லா இங்கிலீஷா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியலை. கையெழுத்து போட்டேன். பாலையர் யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்றாங்கன்னா ஏதோ கால் புனிச்சல சொல்றாங்கன்னு நம்பலாம். ஆனா ஒட்டுமொத்த காலையே கைது போட்டு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த பாருங்க, ஒரு பொய்ய நிறைய பேர் நிறைய தடவை சொல்றதுனால அது உண்மை ஆயிடாது. கேட்டேடா, நானாவது இப்பதான் வந்தேன். ஆனா கோமதி மாமி இங்க ரொம்ப வருஷமா இருக்கா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ எவ்வளவு நல்லவான்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா பேசுறது. எல்லாரும் அபாண்டமா பேசுற மாதிரி நீங்களும் பேசக்கூடாது. இங்க உள்ளவா பலதும் சொல்லுவா, அதெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ். நீங்க அவங்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, ஸ்கூட்டர்ல 2 பேரும் ஒன்னா ஜோடியா சிரிச்சுக்கிட்டு போறது, இதெல்லாம் போட்டோ ப்ரூஃபோட காட்டுறாங்க. எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? இந்த பாருங்க, நாங்க ஃப்ரெண்ட்லியா பழகிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தவா நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் கிடையாது. நாங்க எப்படி பழகிறோம்னு எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். இந்த பாருங்க, இது ஒரு மெச்சூர்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனே நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த காலனில ஒரு 50-60 பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது வீடா இல்ல வேற ஏதாவதுன்னு கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க பதில் சொல்ல வேண்டாம். அவளை எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்கறவங்க எல்லாம் உங்ககிட்ட அனுப்புறதை விட உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. புரியலையே நீங்க சொல்றது. நீங்க உடனே வீட்டை காலி பண்ணுங்க. அட்வான்ஸ் நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன். நான் உடனே வீட்டை காலி பண்ண மாட்டேன். நீங்க அட்வான்ஸ் தரேன்டாம். நான் எதுக்காக காலி பண்ணும்? இதை பாருங்க, மாமியோட நீங்க அந்யோன்யமா பழகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா மத்தவங்க இதை தப்பா பாக்குறாங்களே. உங்களுக்காக நான் எல்லாரையும் பயிற்சிக்க முடியாது. ஒரு 10 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணிருங்க. அதெல்லாம் காலி பண்ண முடியாது 10 நாள்ல. 2 வருஷமான அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் எல்லாம் லீகல் மேட்டருக்கு தான், இந்த மோரல் மேட்டர் கிடையாது. நாங்க மாறல, எந்த தப்பும் பண்ணலை. என்ன மோரலா தப்பு பண்ணல? நீங்க 2 பேரும் சொசைட்டிக்கு நியூசன்ஸா இருக்கிறீங்க. 2 பேரும் ஸ்கூட்டர்ல ராத்திரி ஆச்சுனா ஒண்ணா போறீங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. அவங்க நீங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ண ஒய்ஃபா? ஆமா. என்னது ஒய்ஃப்னே வச்சுக்கயா? பாருங்க, அவளை கல்யாணம் பண்ணாதான் ஊருவாயை அடக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு ஆட்சேபனை இல்லை. இது அநியாயம். இல்லை, நீங்க எல்லாரும் இப்படி அநியாயமா பேசும்போது நான் அவங்களை கல்யாணம் கழிச்சென்றால் அது அநியாயம் இல்லை. இனி ஒரு காரியம், கோமதி மாமி பாவம் ஸ்திரீயான பொண்ணு கல்யாணம் கழிஞ்சு போயால் அவளுக்கு யார் உண்டு? அவங்க தனியா இருக்கும். வயசான போது சாஞ்சிக்கிறது ஒரு தோல் வேண்டாமா? அந்த தோல் ஞானம் கொடுக்கும். புரிஞ்சுதா? பல பேர் பேசுற பொய்ய உண்மையாக்குறதுல தப்பு இல்லை. ஒரு நிமிஷம். இந்தாங்கோ 16,000 16,000 9,000 எண்ட பணம், 7,000 மாமியோட பணம். கவுண்ட் பண்ணிக்கோ. கோமதி மாமி, நான் பேசுனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்க பொண்ணும் தான். பாத்துக்குங்க. உங்களுக்கு வேண்டிய பணம் கிடைச்சிடுத்தோன்னோ, கிளம்புங்க. உள்ள ரசம் கொதிக்கிற வாசனை வருது. நான் போறேன்.
கோமதி மாமி, இந்த வீட்டு ஓனர் என்னென்னமோ பேசிட்டே போகிறார். எனக்கு தாங்க முடியலை. அதாக்கும் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கோ. எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்? தப்பு பண்ணினாவா தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க நல்லதுதான் பண்ணியிருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பேசுறவா பேசிட்டு மாமிக்கு என்ன புரிஞ்சு கொடுத்து அது போதும். நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம். மம்மி நீங்க வரலன்னு சொன்னாங்க. ஏன் டாடி வரல? அது எனக்கு டிக்கெட் கிடைக்கல கிரிஷ். அப்ப டிக்கெட் கிடைச்சா வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரேன். சரி இருங்க, நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஊருக்கு போறாங்களா? என்னது? என்ன சந்தியா, கிரிஷ் ஏதோ ஊருக்கு கிளம்புறீங்கன்னு சொன்னா? சந்தியா, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். பட் நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இப்போ மீண்டு வந்திருக்கோம். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனிமே தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது சந்தியா. You call this happy ending, Bharat? I don't think so. சந்தியா, நான் இன்னொரு பொண்ணை ஏமாத்தினேன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு என் மேலே கோவம் வந்துச்சு. சந்தியா, நான் அது எப்போ செஞ்ச தப்பு. சத்தியமா நான் மனுஷனா திருந்தி உன் கூட வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்ப நான் எந்த தப்பும் பண்ணல சந்தியா. ஓ, நீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னில இருந்து நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொன்னா உடனே நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு உங்களை மன்னிக்கணும்ல? அப்புறம் நாட்டுல உள்ள எல்லா கொலைக்காரனும் நான் இன்னில இருந்து தெரிஞ்சுட்டேன், பழைய தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சந்தியா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் சச் வேர்ட்ஸ் சந்தியா. நான் உன்னையும் கிறிஸ்டியன் காப்பாற்றணும்னு எவ்வளவு சின்சியரா போராடி இருக்கேன்னு உனக்கே தெரியும். எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை மிரட்டல். நான் சரியா தூங்கி எவ்வளவு நாளாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. டோன்ட் லீவ் மீ நோ சந்தியா. என்னால கிறிஷ் இல்லாம இருக்க முடியாது சந்தியா. You know one thing, பரத், கிறிஷுக்காக தான் நான் உன்னை இப்ப விட்டுட்டு போறேன். நீ இப்ப தெரிஞ்சிட்டேன்னு சொல்ற, ஆனா பாஸ்ட்ல நீ இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கன்னு தெரியலையே. அத்தனை பொண்ணை பெத்த அப்பனுங்களும் உன்னை பழிவாங்க காத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது பாரு, நானும் கிறிஷும் உன் கூட இருந்தா யாராவது மறுபடியும் கிறிஷ ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீ பண்ண தப்புக்கு கிறிஷியன் தண்டனை அனுபவிக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க சந்தியா, அப்படியெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஐயோ ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்க சந்தியா. புரிஞ்சது போதும், நான் போயே தீர்வேன். சரி, இந்த நேரத்துல எங்க போக போற? I don't need to tell you that. ப்ளீஸ் சந்தியா, எங்க போறேன்னு தானே கேக்குறேன். இத பாரு, இங்க நாங்க வாழ்ந்த கொஞ்ச நாள்ல நீ கிறிஷுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு முயற்சி பண்ணன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். போரூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன். அவ ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கா. அங்கேயே எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா.
சொல்லு சந்தியா, கண்டிப்பா நீ அங்க போய் தங்கிதான் ஆகணுமா? சந்தியா, கிருஷ்ணன் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. கௌதம் அப்பான்னு சொன்னேன். கிருஷ் பாசமா இருந்தான். கௌதம் லெஃப்ட் ஹிம். அப்புறம் பயாலஜிக்கல் ஃபாதரா என்ன அப்பான்னு சொன்னேன். அப்பா பாசான்னா என்னன்னு அவன் இப்போ உணரும் போது இந்த நேரத்துல அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறியே. அவன் மனசுல அப்பானால ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் மாதிரி வந்துட்டு போறவன்னு அவன் நினைச்சிருவான். சந்தியா ப்ளீஸ். பரத், உன் கூட வாழ்ந்து 4-5 வருஷம் கழிச்சு அப்பா ஒரு விமனைசர்னு தெரியறத விட ட்ரெயின் பேசஞ்சர் நினைக்கிறது எவ்வளவோ பெட்டர். இனிமே அவனுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். And that's my decision. கிரிஷ், கிரிஷ், அம்மா உங்க பையனை பத்திரமா பாத்துக்கங்க. நான் போறேம்மா. I miss you, Ma. போலாமா மம்மி? போலாம். கிரிஷ், டாடிக்கு பை சொல்லிட்டு வா. டாடி பாய். டாடி, சுந்தரி நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வரேன்னு சொன்னல, வரலையே. சுந்தரிக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு, அதான் வரல. கிரிஷ் கம். பாய் டாடி. பாய் பாட்டி.